வணக்கம். தொடர்ந்து இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை தொடங்கிய பிறகு முதல் முறையாக உருவானது காற்றழுத்த தாழ்வு பகுதி. அடுத்த 3 நாட்களில் காற்றழுத்த தாழ்வு மேலும் வலுப்பெறும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழகம், புதுச்சேரி, காரைக்காலில் அடுத்த 6 நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யும். காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக மணிக்கு 40 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. முதலமைச்சர் விஜய் தலைமையில் இன்று முதல் பட்ஜெட் தொடர்பாக துறை வாரியான ஆலோசனைக் கூட்டம். காலையில் உணவு, கூட்டுறவுத்துறை மற்றும் பிற்பகலில் வருவாய்த்துறை அமைச்சர்கள், துறை சார்ந்த செயலாளர்கள் பங்கேற்பு. அதிமுகவில் இருந்து விலகிய சி. விஜயபாஸ்கர் மற்றும் எம்.ஆர். விஜயபாஸ்கர் தவேகாவில் இணைந்தனர். மாமல்லபுரத்தில் நடந்த பிரம்மாண்ட விழாவில் அமைச்சர்கள் ஆனந்த், செங்கோட்டையன், ஆதவ் முன்னிலையில் ஆயிரக்கணக்கான அதிமுகவினர் தவேகாவில் ஐக்கியம். முன்னாள் அமைச்சர் டாக்டர் சி. விஜயபாஸ்கர் அவர்களுக்கும் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவர்களுக்கும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய மாண்புமிகு அமைச்சர் திரு ஆனந்த் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைத்துக் கொள்ளக்கூடிய அந்த அற்புத காட்சி இதோ. முன்னாள் அமைச்சர்கள் எம்.எஸ்.எம். ஆனந்தன், எஸ். வளர்மதி தவேகாவில் இணைந்தனர். அதிமுக முன்னாள் எம்எல்ஏக்கள் ராஜவர்மன், மான்ராஜ், சதன் பிரபாகர், திருஞான சம்பந்தம், சுந்தரராஜன் உள்ளிட்டோரும் தவேகாவில் ஐக்கியம். திருச்சி மாநகர் மாவட்ட பொருளாளர் ராஜசேகரன் அதிமுகவில் இருந்து விலகல். திருச்சி கிழக்கு தொகுதியில் விஜய்க்கு எதிராக போட்டியிட்ட ராஜசேகரன் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் விலகுவதாக அறிவிப்பு. திமுகவுடன் கூட்டணி சேர்ந்து இபிஎஸ் ஆட்சி அமைக்க முற்பட்டதே முன்னாள் அமைச்சர்கள் தவேகாவுக்கு வருவதற்கு காரணம். முன்னாள் அமைச்சர்கள் தவேகாவில் இணையும் விழாவில் அமைச்சர் செங்கோட்டையன் பேச்சு. திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்து எடப்பாடி பழனிசாமி அவர் முதலமைச்சராகலாம் என்று கருதுகிற போதுதான் எல்லோருக்கும் கருத்து வேறுபாடு இங்கே ஏற்பட்டிருக்கிறது. தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு இன்றைக்கு வருகிறார் என்று சொன்னால் வெற்றி கழகத்துடைய தலைவர் தளபதியை நம்பினால் மட்டும்தான் நாடு வாழும், நாட்டு மக்கள் வாழ்வார் என்ற நம்பிக்கையோடு தான் இங்கே வருகின்றிருக்கிறார்கள். துரோகம் செய்தவர்கள் அங்கே இருக்கக்கூடும், நல்லவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள், அவளை வரவேற்கிறேன். எடப்பாடி பழனிசாமி நடத்துவது கட்சி அல்ல, கார்ப்பரேட் கம்பெனி. அதிமுகவினர் தவேகாவில் இணையும் விழாவில் அமைச்சர் செங்கோட்டையன் விமர்சனம். புரட்சி தலைவர் இருந்தது இயக்கம், புரட்சி தலைவர் அம்மா இருந்தது இயக்கம். எடப்பாடி பழனிசாமி ஒன்று இருக்குது கம்பெனி, மறந்து விடாதீர்கள். கார்ப்பரேட் கம்பெனி, 10 பேர் அவருக்கு பின்னால் நிற்கிறார். அந்த கம்பெனியிலிருந்து இன்றைக்கு வெளிவந்திருக்கிறார்கள் மனிதநேயத்தோடு இவர்கள். சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னும் பின்னும் தவேகாவுடன் அதிமுக கூட்டணி வைக்க வலியுறுத்தினோம். இதற்கும் செவி மடுக்காத அதிமுக தலைமை திமுகவுடன் கூட்டணி சேர முயன்றதாக முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் குற்றச்சாட்டு. தேர்தலுக்கு முன்னதாகவே எங்கள் தலைமையிடம் கடுமையாக வலியுறுத்தினோம். தமிழக வெற்றி கழகத்தோடு நாம் கூட்டணி வைக்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தினோம். தலைமை செவிமடுக்கவில்லை. தேர்தலுக்கு பின்னரும் மக்கள் ஏகோபித்த ஆதரவை தமிழக வெற்றி கழகத்திற்கு வழங்கியிருக்கிறார்கள். அதனால் நாம் தமிழக வெற்றி கழகத்துடைய அரசிற்கு ஆதரவளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினோம். அதையும் செவிமடுக்கவில்லை. இயற்கைக்கு முரணாக எந்த திராவிட முன்னேற்ற கழகம் தீய சக்தி என்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சொன்னாரோ அந்த தீய சக்தியோடு கூட்டு வைத்து ஆட்சி அமைக்க முயன்றதிலே எங்களுக்கு உடன்பாடு இல்லை. இது வெறும் ட்ரெய்லர். மெயின் பிக்சர். டெல்டா மாவட்டத்தில் மாபெரும் இணைப்பு விழா நடைபெறும்.
தவேக தலைவர் விஜயிடம் அனுமதி பெற்றுத்தர வேண்டும் என அமைச்சர் ஆனந்துக்கு முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் கோரிக்கை. பொதுச் செயலாளர் அவர்களே, இங்கே நீங்கள் பார்ப்பது வெறும் ட்ரெய்லர். மெயின் பிக்சரை நம்முடைய தலைமையினுடைய முதலமைச்சருடைய அனுமதியை பெற்று டெல்டா மண்ணில் நம் தமிழக வெற்றி தலைவர் அவர்களுடைய ஆணைக்கிணங்க தமிழ்நாடே திரும்பி பார்க்கின்ற அளவிற்கு மாபெரும் இணைப்பு விழாவை, மாற்றத்திற்கான மக்களின் உணர்வை உலகறிய செய்வோம். கடந்த ஆட்சியில் கிடப்பில் போடப்பட்ட காவிரி குண்டாறு திட்டத்தை மீண்டும் செயல்படுத்த வேண்டும். தென் மாவட்டங்களில் ஜல்லிக்கட்டு போட்டிக்கு இருக்கும் இடையூறுகளை களைய வேண்டும் எனவும் அமைச்சர்களுக்கு விஜயபாஸ்கர் கோரிக்கை. காவிரி வைகை குண்டாரை கடந்த ஆட்சியிலே கிடப்பிலை போட்ட அந்த திட்டத்தை நம்முடைய தமிழக வெற்றி கழகத்திலே மீண்டும் வெட்டி 7 மாவட்ட விவசாயிகளுக்கு காவிரி நீரை வழங்க வேண்டும். ஜல்லிக்கட்டுக்கு நம்முடைய அரசு நிச்சயமா துணை நிற்கும், நம்புறோம். நீங்க பாத்துக்குவீங்க. முன்னாள் அமைச்சர்கள் சி. விஜயபாஸ்கர், எம்.ஆர். விஜயபாஸ்கர் தலைமையில் ஆயிரக்கணக்கானவர்கள் தவேகாவில் இணையும் விழா. தொண்டர்களுக்கு மதிய உணவாக சிக்கன் பிரியாணி, முட்டை, சிக்கன் பக்கோடா சுட சுட தயார் செய்யப்பட்டு விநியோகம். வடக்கில் பாஜக பயன்படுத்தியதைப் போல தமிழ்நாட்டிலும் வாஷிங் மிஷின் வந்துவிட்டது என கனிமொழி எம்பி எக்ஸ் பதிவு. குட்கா விற்பனையில் லஞ்சம் வாங்கியதாக குற்றம் சாட்டப்பட்ட சி. விஜயபாஸ்கர் தவேகாவில் இணைந்தது குறித்து கனிமொழி விமர்சனம். தவேகா அரசு சோஃபா மாடல் என கூறும் திமுக ஒரு பாப்பா மாடல் என இந்து அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் விமர்சனம். தொட்டதற்கெல்லாம் திமுகவினர் அழுகின்றனர், போகுமிடமெல்லாம் அழுகின்றனர் என பேச்சு. இப்போ இருக்கக்கூடிய எதிர்கட்சிக்கு என்ன பண்றதுனே தெரியல. உடனே ஆரம்பிச்சிருவாங்க சோஃபா மாடல் சோஃபா மாடல்னு சொல்லிட்டு. உண்மையிலேயே இவங்கெல்லாம் பாப்பா மாடல். நம்ம சோஃபா மாடலா, இவங்க பாப்பா மாடல். ஏன் பாப்பா மாடல்? தொட்டதுக்கெல்லாம் அழுகுறாங்க. வரும் உள்ளாட்சி தேர்தல் மற்றும் நாடாளுமன்ற தேர்தலில் திமுக, அதிமுக கூட்டணி அமைக்க திட்டம். இரு கட்சிகளும் பாஜகவின் உதவியுடன் தவேக ஆட்சியை கலைக்க முயல்வதாகவும் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா குற்றச்சாட்டு. மு.க. ஸ்டாலின் தான் திமுகவின் கடைசி முதலமைச்சர் என அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா ஆவேசம். கரூரில் 41 பேரை காவல்துறை மூலம் கொல்லப்பட்டதற்கு பழி தீர்க்கப்படும் எனவும் பேச்சு. ஆட்சி கவிழ்ந்துவிடும் என்ற அச்சத்தால் அதிமுகவை உடைக்கிறார் முதலமைச்சர் விஜய். தவேக தலைவர் விஜயை நம்பி சென்றவர்கள் எதிர்காலத்தில் நடுரோட்டில் நிற்பதை உறுதி என்றும் டிடிவி தினகரன் ஆவேசம். விஜய் தலைமையிலான தவேக அரசுக்கு மக்கள் பெரும்பான்மையை அளிக்கவில்லை என்பதை மறந்துவிட வேண்டாம். அதிமுக மற்றும் திமுக கையில் தான் தமிழக அரசின் கடிவாளம் இருப்பதாகவும் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பேச்சு. தவேக என்கிற கட்சி, திரு விஜய் அவர்களின் கட்சி 107 தொகுதிகளில் வெற்றி பெற்றாங்க. 107 108 அவர்களுக்கு அறுதி பெரும்பான்மை 118 கிடைக்கவில்லை. தமிழ்நாட்டு மக்கள் கொடுக்கவில்லை என்பதுதான் உண்மை. தனிப்பெரும் கட்சியாக 108 அதிக எம்எல்ஏக்களை உள்ள கட்சியாகத்தான் கொடுத்தார்களே தவிர திமுக அதிமுக கையில தான் இந்த ஆட்சியின் கடிவாளத்தை கொடுத்திருக்கிறார்கள். அந்த கூட்டணி கட்சி கையில தான் அடிவாளத்தை கொடுத்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. அடுத்த தேர்தலில் விஜய் தான் முதலமைச்சராக வருவார் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ நம்பிக்கை. தவேக ஆட்சி 5 ஆண்டுகள் தொடர மதிமுக பக்கபலமாக இருக்கும் எனவும் பேட்டி. திருச்சி கிழக்கு இடைத்தேர்தலில் மதிமுக போட்டியிடாது என வைகோ திட்டவட்டம். அதிமுக திமுக கூட்டணி சேர திட்டமிட்டு இருந்தது வெளிப்படையாக அம்பலமாகிவிட்டது எனவும் விமர்சனம். 7 தொகுதி இடைத்தேர்தல் வரப்போது அரசியல் ரீதியா கேட்கிறோம். மதிமுக இதுலயும் கண்டெஸ்ட் பண்ணுமா? கண்டெஸ்ட் பண்ணவே மாட்டோம்.
ஆனால் ஜெயிப்பதற்கு முழுமூச்சாக பாடுவோம். கடந்த காலங்களில் திமுக தயவோடு மதிமுக வெற்றி பெற்றதை வைகோ மறந்துவிடக் கூடாது. தற்போது எம்பியாக உள்ள துரை வைகோ திமுக ஆதரவோடுதான் வெற்றி பெற்றதாகவும் டிடிவி தினகரன் பேட்டி. தேர்தலில் இவர் திருச்சியில தீப்பெட்டி சின்னத்தில் போட்டியிட்ட பொழுது திமுக ஆதரவோடு தான் வெற்றி பெற்றார். அங்க மதிமுகவுக்கு எவ்வளவு வாக்கு வங்கி இருந்திருக்கும் என்பது உங்களுக்கு தெரியும். அவர் 24 இந்த மாதிரி அதிக திமுக செலவு செய்துதான் வெற்றி பெற்றார் என்பதை அவரும் உணர வேண்டும். அதான் யதார்த்தம். அவர் தொகுதியிலும் அங்கு அவர் வெற்றிக்காக திமுகவினர் தான் அன்றைக்கு அங்கே அரும்பாடுபட்டு இவரை வெற்றி பெற செய்தார்கள். ஊத்தங்கரை தாவிக எம்எல்ஏவிடம் 35 கோடி பேரம் பேசிய விவகாரத்தில் பதிவு செய்யப்பட்ட எஃப்ஐஆர் விவகாரம் வெளியானது. பேரம் பேசியதை வெளியே சொன்னால் உங்கள் குடும்பத்தினர் உயிரோடு இருக்க முடியாது என திருநாவுக்கரசு மிரட்டியதாக எஃப்ஐஆரில் அதிர்ச்சி தகவல். ஆட்சி கவிழ்ப்புக்காக தாவிக எம்எல்ஏவிடம் பேரம் பேசியதாக திமுக பிரமுகர் திருநாவுக்கரசு, நரேஷ் உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்ட விவகாரம். செந்தில் பாலாஜியின் சகோதரர் மீது கொலை மிரட்டல், ஊழல் தடுப்பு சட்டம் உள்ளிட்ட 4 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு. தாவேக ஆட்சியை கவிழ்க்க எம்எல்ஏவிடம் பேரம் பேசிய புகாரில் திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியை தேடுகிறது போலீஸ். செந்தில் பாலாஜி சகோதரர் அசோக் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் கரூரில் உள்ள வீடு, பண்ணை உள்ளிட்ட இடங்களில் சோதனை. தமிழகத்தில் எப்படியாவது ஆட்சியை பிடிக்க வேண்டும் திமுக முயற்சிப்பதாக மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் பே. சண்முகம் குற்றச்சாட்டு. தாவேக எம்எல்ஏவிடம் குதிரை பேரத்தில் ஈடுபட்டவர்கள் மீது தக்க நடவடிக்கை வேண்டும் என்றும் வலியுறுத்தல். மக்கள் ஒரு ஆட்சி மாற்ற வேண்டும் என்று அளித்திருக்கிற இந்த தீர்ப்பை ஏற்க மறுத்துத்தான் இதுபோன்ற குதிரை பேரம், கழுதை பேரம் போன்றவற்றில் எல்லாம் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஒரு ஆட்சி அதிகாரத்தில் இருந்து வெளியேற்றப்பட்ட திமுக ஆட்சி அதிகாரத்தில் இல்லாமல் இருப்பதை அவர்களால் ஏற்க முடியவில்லை. ஆகவே எப்படியாவது இந்த ஆட்சியை கவிழ்க்க வேண்டும், தாங்கள் எப்படியாவது மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்கிற முறையில் தான் இத்தகைய முயற்சிகள் நடைபெற்றிருப்பதாக தெரிகிறது. சென்னை சத்தியமூர்த்தி பவனில் நடைபெற்ற காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். மாநில தலைவர் மாணிக்கம் தாக்கூர் தலைமையில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றம். மேகதாது அணையை தடுக்கவில்லை என்றால் குடிநீர், உணவு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை தமிழகம் எதிர்கொள்ள நேரிடும். உரிய தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என தமிழக அரசுக்கு பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தல். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் விஜயுடன் விசிக தலைவர் திருமாவளவன் சந்திப்பு. பல்வேறு விவகாரங்கள் குறித்து ஆலோசனை நடத்தியதாக தகவல். சைவம், வைணவம் மற்றும் பெண்கள் குறித்து அருவருக்கத்தக்க வகையில் கருத்து தெரிவித்த விவகாரம். முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு எதிரான வழக்கை ரத்து செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு. லஞ்ச ஒழிப்புத்துறை ஆய்வாளர் விமலா பணியிடை நீக்கத்திற்கு தடை விதித்த தனி நீதிபதி உத்தரவு நிறுத்தி வைப்பு. சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு உத்தரவு. சட்டவிரோதமாக ஜனநாயகன் திரைப்படம் இணையத்தில் வெளியான விவகாரம். கைது செய்யப்பட்ட 2 பேரின் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்தது சென்னை உயர்நீதிமன்றம். தமிழகம் முழுவதும் பதிவுத்துறையில் 132 சார் பதிவாளர்கள் பணியிட மாற்றம்.
பணிச்சுமை மற்றும் நிர்வாக தேவையை கருத்தில் கொண்டு நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக பதிவுத்துறை தலைவர் தகவல். புதுச்சேரியை குடிசை இல்லாத மாநிலமாக மாற்றப்படும் என புதுச்சேரி மாநில அமைச்சர் GNS ராஜசேகரன் உறுதி. பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு நிதி ஒதுக்கீட்டு ஆணைகளை வழங்கும் விழாவில் பேச்சு. மாநில அரசுகள் இணைந்து இந்த திட்டத்தை வெகு சிறப்பாக செஞ்சிருக்காங்க. நம்முடைய புதுவை முதல்வரும் இந்த திட்டத்துக்கு அவரும் ரொம்ப விருப்பமாக முனைப்பு காட்டி இந்த திட்டத்தை செயல்படுத்துறதுல சப்போர்ட்டை கொடுத்து இந்த திட்டத்தை செயல்படுத்தியிருக்காங்க. இந்த தருணத்தில் பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கும் நமது முதல்வர் அவர்களுக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அருகே ATM இயந்திரம் சாலையில் நின்றிருந்த 10க்கும் மேற்பட்ட வாகனங்களை அடித்து நொறுக்கிய மர்ம நபர்கள். கொள்ளை கும்பல் கைவரிசையா, ரவுடி கும்பல் அட்டகாசமா என போலீசார் விசாரணை. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் அருகே சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் கடுமையான போக்குவரத்து நெரிசல். சாலை விரிவாக்க பணிகள் காரணமாக ஏற்பட்ட நெரிசலால் சுமார் 5 கிலோமீட்டர் வரை வாகனங்கள் அணிவகுத்து நின்றதால் வாகன ஓட்டிகள் அவதி. கொடைக்கானலில் பிரதான பகுதியான டிப்போ பகுதியில் காட்டெருமைகள் கூட்டமாக வீதி உலா. பள்ளி கல்லூரி செல்லும் மாணவ மாணவிகள், முதியவர்கள் காட்டெருமைகளை கண்டு அச்சம். கோவாவில் நடைபெற்ற தேசிய அளவிலான வில்வித்தை போட்டியில் 10 பதக்கங்களை வென்ற தமிழக வீரர் வீராங்கனைகள். தேசிய வில்வித்தை போட்டியில் அசத்திய சிவகங்கை வீரர்களுக்கு கிராம மக்கள் சார்பில் உற்சாக வரவேற்பு. திருவண்ணாமலையில் 1000 ஆண்டு பழமை வாய்ந்த ஆதி அருணாச்சலேஸ்வரர் கோயில் கும்பாபிஷேக விழா கோலாகலம். வேத மந்திரங்கள் முழங்க கலசத்தில் புனித நீர் ஊற்றிய நிலையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று அரோஹரா கோஷமிட்டு தரிசனம். மூன்று நாள் பயணமாக இந்தியா வந்தடைந்தார் ஜப்பான் பிரதமர் சனாயே தகாயிச்சி. குடியரசுத் தலைவர் மாளிகையில் முப்படை வீரர்கள் சார்பில் அணிவகுப்பு மரியாதையுடன் சிறப்பான வரவேற்பு. டெல்லி ஹைதராபாத் இல்லத்தில் பிரதமர் மோடியுடன் ஜப்பான் பிரதமர் சானே தகாச்சி சந்திப்பு. இருதரப்பு நல்லுறவு, வர்த்தகம், பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளை மேம்படுத்துவது குறித்து முக்கிய ஆலோசனை. ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் இங்கிலாந்து அணி ரவுண்ட் ஆஃப் 16 சுற்றுக்கு முன்னேற்றம். 2-1 என்ற கோல் கணக்கில் தோல்வியை தழுவி தொடரிலிருந்து வெளியேறியது காங்கோ அணி. ஃபிஃபா உலகக்கோப்பை பவர் தரவரிசையில் முதலிடத்தில் எம்பாவேவும் மெஸ்ஸி 2வது இடமும் பிடித்து அசத்தல். பட்டியலில் போர்ச்சுகல் கேப்டன் கிறிஸ்டியானோ ரொனால்டோ 74வது இடம் வகிப்பு. ஃபிஃபா கால்பந்து உலகக்கோப்பை போட்டி விறுவிறுப்பு. செனகலுக்கு எதிரான நாக் அவுட் போட்டியில் கூடுதல் நேரத்தின் கடைசி நொடியில் கோல் அடித்து த்ரில் வெற்றி பெற்றது பெல்ஜியம். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான முதலாவது T20 கிரிக்கெட் போட்டி 1 மணி நேரத்திற்கு மேலாக தொடர்ந்து மழை பெய்ததால் போட்டி ரத்து. ICC T20 பேட்ஸ்மேன் தரவரிசையில் முதலிடம் பிடித்தார் இஷான் கிஷன். தொடர்ந்து முதலிடத்தில் இருந்த அபிஷேக் சர்மா ஒரு இடம் சரிந்து 2வது இடம் பிடித்தார்.
விம்பிள்டன் டென்னிஸ் தொடரில் பெண்களுக்கான ஒற்றையர் பிரிவில் 3வது சுற்றுக்கு முன்னேறினார் ஜப்பானின் நவோமி ஒசாகா. ரஷ்யாவின் அனஸ்தீஷியாவை 6-3, 6-2 என்ற செட் கணக்கில் வீழ்த்தி அசத்தல்.